ஆக்சுவலாக எவ்வளவு பேருக்கு ஆண்டர்ப்ரூனரல் இன்டென்ட் இருக்குது, எவ்வளவு பேர் வந்து அதில் ஆக்சுவலாக ஆண்டர்ப்ரூனர் ஆகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அதனால தான் நான் போய் இந்த குளோபல் ஆண்டர்ப்ரூனர்ஷிப் மானிட்டரோட டேட்டாவை பார்த்தேன். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதாவது 100க்கு 30 பேர் 18லேருந்து 60 வயசு இருக்கிறவங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அதில் நினைக்கிறவங்களில் 4ல் ஒருத்தர் தான் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸையோ ஸ்டார்ட் அப்பையோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. அப்போ ஏன் இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருமையாக வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார். அதாவது டிசையர் சேஞ்சஸ் நத்திங். நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்குது நான் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அந்த டிசையர் இல்லை அந்த ஆசை வந்து அது எதையுமே மாற்றாது. ஆனால் டிசிஷன் சேஞ்சஸ் சம்திங். ஒரு முடிவு எடுத்தோன்னு வைங்க, இந்த டிசையரை அடையிறதுக்கு நான் ஒரு முயற்சி பண்ணுவேன் அப்படின்னுட்டு. அப்போ அந்த டிசிஷன் வந்து எதையாவது ஒன்றை மாற்றலாம். அதாவது அதில் வந்து நம்மளுக்கு வெற்றி வரலாம், இல்லை தோல்வி வரலாம். ஸோ அந்த டிசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். டிட்டர்மினேஷன் அண்ட் ஆட்டிடியூட் சேஞ்சஸ் எவ்ரி திங். அப்போ நமக்கு அந்த விடாமுயற்சி இருக்குது, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, லேர்னிங் ஆட்டிடியூட் இருக்குது. அவர் நம்ம மோகன் இப்போப்பே சொன்ன மாதிரி வந்து நான் எத்தனை முறை ஃபெயில் ஆனாலும் திரும்பி எழுந்துப்பேன், எவ்வளோ அடிபட்டாலும் எழுந்துப்பேன், எந்த மேட்ச்லேயும் நான் நாக் அவுட் ஆக மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, சுரேஷ் எனக்கு அப்புறம் பேச போகிறாரு. ஏன்னா அவர் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி பற்றி தான் பேசுவார். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த விடாமுயற்சியும் அந்த நெவர் சே நெவர் கிவ் அப், ஐ வில் நாட் கிவ் அப் அப்படின்ற ஆட்டிடியூடும் இருந்ததுன்னா தட் சேஞ்சஸ் எவ்ரி திங் அப்படின்றது. அப்போ முக்கியமான விஷயம் வந்து நமக்கு டிசையர் இருந்தால் போராது. ஏன்னா டிசையர் எல்லாருக்குமே இருக்குது. டிசிஷன் எடுத்தால் போராது, ஒரு விடாமுயற்சியும் ஒரு ஆட்டிடியூடும் வேணும் அப்படின்றது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான லைன் இருக்குது. அது என்னன்னா, நம்ம இந்த விடாமுயற்சி பற்றி டிட்டர்மினேஷன் பற்றி சொல்கிறோம். ஒரு இந்த பெர்சீவரன்ஸ் அப்படிங்கிறதுக்கும், எப்போ நம்ம வந்து விடாமுயற்சியோட வேலை பார்க்குறோன்றதுக்கும், ஸ்டபர்னஸ் எப்போ வந்து நம்ம வளைஞ்சு கொடுக்காம ஒரு இந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி போகிறோம் அப்படின்றதுக்கும், அந்த பெர்சீவரன்ஸுக்கும் ஸ்டபர்னஸுக்கும் வந்து ஒரு தின் லைன் தான் இருக்குது. அப்போது முக்கியமான விஷயம், எல்லாரும் கிரிட்டை பற்றி பேசுகிறாங்க, டிட்டர்மினேஷனை பற்றி பேசுகிறாங்க, விழுந்தா திரும்பி திரும்பி எழுந்துக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்கன்னா அதையே செஞ்சிட்டு இருக்கிறதும் தப்பு. அப்போ எப்போ வந்து நம்ம வேற தடத்துக்கு மாறணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அந்த பெர்சிஸ்டன்ஸ்க்கும் ஸ்டபர்னஸ்க்கும் வித்தியாசம் தெரியணும். அப்போ இதில் முக்கியமான விஷயம் வந்து நம்ம ரெடியாக இருக்கமா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் நான் இந்த தலைப்பை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன்.